தமிழக மக்களே எல்லாருக்கும் ஒரு இனி சிறப்பான மாலை வணக்கங்க. உடனுக்குடன் வானிலை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. ஸோ மறக்காமல் தயவு செய்து ஒரே சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. இன்றைக்கான தேதி வந்து பார்த்தீங்கன்னா மே மாதம் 18/5/2025 ஆகிறது. இப்போ நம்ம கரெக்டாக சொன்ன மாதிரி நம்ம தமிழகத்தில் தென் மாவட்டங்களில் மழை என்பது தொடங்கியிருக்கு. டெல்டா மாவட்டங்களில் கூட சில இடங்களில் மழை தொடங்கியிருக்கு. இப்போ வட மாவட்டங்களில் அந்த தீவிரமான மழை அப்படிங்கிறது பதிவாகிட்டு இருக்கு. இனி வரக்கூடிய மணி நேரங்களில் இன்று இரவு மற்றும் நள்ளிரவு நாளை அதிகாலை வரைக்கும் நம்ம தமிழகத்தில் கனமழைக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, இப்போ காற்று சுழற்சி அப்படிங்கிறது நம்ம தமிழகம் அருகே, அதாவது நம்ம தமிழகத்திலிருந்து 500 கிலோமீட்டர் அப்பால் இது வந்து தொலை தூரத்தில் இருந்தாலும் கூட இது நம்ம தமிழகத்தில் நாளை முதல் தீவிரமான மழை வந்து அடுத்த ஒரு 3 தினங்களுக்கு கொடுக்க போகுது. அதுவும் பரவலான மேற்கு திசை காற்று மற்றும் தெற்கு திசை காற்று, ஈரப்பதம் காற்று, நீராவி காற்று வந்து அதிகமான ஒரு மழை பொழிவு நாளை முதல் நம்ம தமிழகத்தில் இன்றைய விட நாளை மறுநாள் அடுத்த ஒரு 3 தினங்களுக்கு இந்த காற்று சுழற்சி வடக்கு நோக்கி நகரும் பொழுது நம்ம தமிழகத்தில் தீவிரமான மழை வந்து பதிவாக போகுது. யாரும் கவலைப்படாதீங்க. ஏன்னா நிறைய பேர் தென் மாவட்டத்திலேருந்து கேட்குறீங்க, சார் தென் மாவட்ட பக்கம் மழை வர மாட்டேங்குது, வட மாவட்டங்களில் மட்டும் தினசரி மழை பெய்யுது, திருவண்ணாமலையில் மழை பெய்யுது, சென்னைக்கு மேற்கே மழை பெய்யுது, காஞ்சிபுரத்தில் மழை பெய்யுது, திருவண்ணாமலை மையமாக வைத்து பல மணி நேரமாக மழை பெய்யுது. ஆனால் மதுரை மாவட்ட பக்கம் மழை வர மாட்டேங்குது. தென் மாவட்ட பக்கம் என்னதான் ஆச்சு, டெல்டாவில் மழை பெய்யுது, வட மாவட்டங்களில் மழை பெய்யுது, கடலோரத்தில் மழை பெய்யுது, தென் மாவட்ட பக்கம் மழை வர மாட்டேங்குன்னு கேட்குறீங்க. கவலைப்படாதீங்க. இன்றைக்கி வந்து தென் மாவட்டங்களில் இனி வரக்கூடிய மணி நேரங்களில் சில இடங்கள் அறிவித்தபடி மழை பதிவாகும். டெல்டா வட மாவட்டங்களில் இன்று இரவு கனமழைக்கான எச்சரிக்கை இருக்குது. வரக்கூடிய மணி நேரங்களில் ரொம்ப கனமாக இருங்க. மழை பொழிவு தீவிரமாக ஆக போகுது. தென் மாவட்டம் பொறுத்த வரைக்கும் இன்று இரவு கனமழை எதிர்பாருங்க. சில இடங்களில் கண்டிப்பாக இருக்குது. ஒரு நல்ல மழை பொழிவு எதிர்பார்க்கலாங்க. இனி வரக்கூடிய மணி நேரங்களில் பார்த்திங்கன்னா மதுரையில் கனமழை பதிவாகலாங்க. மதுரை, மேலூர், இப்போ கூட மதுரைக்கு மிக அருகே மழை உருவாக்கிட்டு இருக்கு. மதுரை மாவட்டம், அதே போல் வாடிப்பட்டி, திண்டுக்கல், வேடசந்தூர், பழனி, கொடைக்கானல், தேனி மாவட்டம் பல்வேறு இடங்களில் மழை எதிர்பார்க்கலாம். மதுரை மாநகரம், மேலூர், சிவகங்கை, மானாமதுரையில் வரக்கூடிய மணி நேரங்களில் கனமழை எதிர்பாருங்க. இப்போ கூட அருப்புக்கோட்டையில் மழை பெய்யுதுங்க. அருப்புக்கோட்டை, சாத்தூர், கோவில்பட்டியில் பல்வேறு இடங்களில் கனமழை பெய்யுது. வரக்கூடிய மணி நேரங்களில் அது அப்படி தீவிரமாகலாம். அதே போல் ராஜபாளையம், பெரையூர் கனமழை எதிர்பார்க்கலாம். கயத்தாறு, திருநெல்வேலி, தூத்துக்குடி இன்று இரவு மழைக்கான வாய்ப்பு இருக்குது. சாயல்குடி, ராமநாதபுரம் மாவட்டம், அதே போல் காரைக்குடி, சிவகங்கை மற்றும் தென் மாவட்ட உள் மாவட்டங்களில் பரவலான சில இடங்களில் கண்டிப்பாக மழை இருக்கும். பரவலான மழைக்கு வாய்ப்பு இருக்குது. சில இடங்களில் கண்டிப்பாக மழை பெய்வது உறுதி. வரக்கூடிய மணி நேரங்களில் மதுரைக்கெல்லாம் நல்ல மழை எதிர்பார்க்கலாம். அதே போல் தாராபுரம் வடக்கு பகுதியில் மழை உருவாக்கிட்டு இருக்குது. வரக்கூடிய மணி நேரங்களில் சத்தியமங்கலம், நம்பியூர், கோயமுத்தூர், பொள்ளாச்சிக்கு தெற்கே மழை இருக்கும். ஆனால் காற்று பகுதி மட்டும் ஒதுக்கும். பாலக்காடு, கணவை மட்டும் மழை வந்து ஒதுக்க வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் இந்த திருப்பூர் மாவட்டம், கோயமுத்தூர் மாவட்டம் வடக்கு பகுதிகளுக்கு கனமழை கண்டிப்பாக இருக்குது. ஈரோடு மாவட்டம் இனி வரக்கூடிய மணி நேரங்களில் மழை பதிவாகும். அதே போல் சேலம் மாவட்டம் மேட்டூர் அணை, குளத்தூர், சேலம் மாவட்டம் மேற்கு, கிழக்கு, வடக்கு, தெற்கு, சேலம் மாவட்டம் எல்லா திசைகளிலும் மழை பதிவாகும். சேலம் மாவட்ட மக்கள் ரொம்பவே கனமாக இருங்க. வரக்கூடிய மணி நேரங்களில் மழை தீவிரமாகும். கிருஷ்ணகிரி, தருமபுரி, குப்பம், இப்போ கூட கிருஷ்ணகிரிக்கு மிக அருகே மழை பெஞ்சிட்ருக்கு. வரக்கூடிய மணி நேரங்களில் கிருஷ்ணகிரி, தருமபுரியில் பரவலான மழை வந்து எதிர்பாருங்க. இப்போ கிருஷ்ணகிரி, தருமபுரி நோக்கி ஒரு மழை வந்துக்கிட்டு இருக்கு, கவனமாக இருங்க. ஜோலார்பேட்டை, ஊத்தங்கரை, அரூருக்கெல்லாம் மழை இருக்குது. திருவண்ணாமலை இனி வரக்கூடிய மணி நேரங்களில் மழை தொடங்க போகுது. வேலூர், ஆரணியில் கனமழை வெளுத்தாங்கிட்டு இருக்குது. இப்போ மழை பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம், அரக்கோணம், தாம்பரம் மேற்கு மழை உருவாகிட்டு இருக்குது. வரக்கூடிய மணி நேரங்களில் தாம்பரம், சென்னைக்கெல்லாம் மழை எதிர்பார்க்கலாம். மதுராந்தகம் மற்றும் வந்தவாசி, திண்டிவனம், செய்யாறு, புதுச்சேரி, கடலூருக்கெல்லாம் கனமழைக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. திருக்கோவிலூர், சின்னசேலம், ஆத்தூர், துறையூர், பெரம்பலூர், திருச்சி, தஞ்சாவூருக்கெல்லாம் அதிக வாய்ப்பு இருக்குது. இப்போ கூட தெற்கு டெல்டாவில் மழை பெய்யுதுங்க. தெற்கு டெல்டாவில் பட்டுக்கோட்டை, மன்னார்குடியில் மழை வெளுத்தாங்கிட்டு இருக்குது. அறிவித்தபடி தெற்கு டெல்டாவில் மழை தொடங்கியிருக்கு. வரக்கூடிய மணி நேரங்களில் டெல்டாவில் ஏகப்பட்ட இடங்களில் மழை பதிவாகும். தஞ்சாவூர், திருச்சி, மணப்பாறை, புதுக்கோட்டை, தென் மாவட்டம் எல்லா இடங்களுக்கும் மழைக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதே போல் கரூர், நாமக்கல் இன்று இரவு
கனமழை எதிர்பாருங்க. கரூருக்கெல்லாம் மேற்கு திசை காற்று அடித்தாலும் மழை வருவது உறுதி. கரூர், ஈரோடு, தாராபுரம், அரவங்குறிச்சி, மணப்பாறைக்கெல்லாம் மழைக்கான வாய்ப்பு கிட்டத்தட்ட அதிகமாகவே இருக்குது. நாமக்கல், கரூர் இன்று இரவு நள்ளிரவு வரைக்கும் கனமழை எதிர்பாருங்க, வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இரவு கூட கொஞ்சம் தாமதாக லேட்டாக கூட மழை வரலாம். வரக்கூடிய மணி நேரம் நிச்சயமாக டெல்டாவில் சிறப்பான மழை பதிவாக போகுது. இப்போ கூட பெரம்பலூர், அரியலூரில் ஒரு மழை மேகம் உருவாகிட்டு இருக்குது. அதுவும் தீவிரமாக போகுதுங்க. பெரம்பலூர், அரியலூர், திருச்சி, தஞ்சாவூருக்கெல்லாம் வந்து மழை கொடுக்க போகுதுங்க. இப்போ மழையெல்லாம் இப்போ ரெடியாக அப்படி உருவாகிட்டு இருக்குங்க. மழை இல்லாமல் இப்போ மழை மேகம் எல்லாமே ஆங்காங்கே உருவாகி அப்படி இப்போ தீவிரம் அடைஞ்சிக்கிட்டு இருக்குது. வரக்கூடிய மணி நேரங்களில் வட மாவட்டங்களை பெய்திருக்கக்கூடிய மழை அப்படிங்கிறது தெற்கு நோக்கி வரப்போகுது. திருவண்ணாமலை, திருக்கோவிலூர், திண்டிவனம், புதுச்சேரி, கடலூர் நோக்கி வரப்போகுதுங்க. கடலோர மாவட்ட மக்கள் ரொம்பவே கனமாக இருங்க. செய்யாறு, புதுச்சேரி, கடலூருக்கெல்லாம் கனமழை, மிக கனமழைக்கான எச்சரிக்கை இருக்குது. நெய்வேலி, திட்டக்குடி, ஜெயங்கொண்டம், கும்பகோணம், அரியலூர், பெரம்பலூர், மன்னார்குடியில் மழை ஏற்கனவே பெஞ்சிக்கிட்டு இருக்குது. வரக்கூடிய மணி நேரங்களை விட்டு பதிவாகலாம். புதுக்கோட்டை பரவலாக கனமழை பதிவாகும். பட்டுக்கோட்டை, ஒரத்தநாடு, கோடியக்கரை முனைப்பகுதி, வேதாரண்யம், அதிராமப்பட்டினம், திருத்தறிப்பூண்டி, மன்னார்குடியில் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போ வரக்கூடிய மணி நேரங்களை விட்டு கனமழை பதிவாகலாம். காரைக்கால், சீர்காழி, கும்பகோணம், டெல்டாவில் இது வரைக்கும் மழை தொடங்கி இருக்கக்கூடிய இடங்களாக மழை விட்டு பதிவாகும். மழை தொடங்காமல் இருக்க பார்த்தீங்களா, அந்த இடங்களை வரக்கூடிய மணி நேரங்களை மழை எதிர்பார்க்கலாம். நிச்சயமாக காற்று சுழற்சி காரணமாக இன்று இரவு பெரும்பாலான மாவட்டங்களில் மழை துவங்க போது எல்லா மாவட்ட மக்களும் கவனமாக இருங்க, ரெடியாக இருங்க. இப்போ மழை உருவாகி வந்துக்கிட்டு இருக்குது. ஈரோடில் இனி வரக்கூடிய மணி நேரங்களில் ஈரோடு, கோயம்புத்தூர் வடக்கு, திருப்பூர் வடக்கு எல்லாமே மழை பதிவாக போகுது. சேலம், ஆத்தூர், சின்ன சேலம், பெரம்பலூர், அரியலூர், கரூர், திருச்சி, தஞ்சாவூர் இனி வரக்கூடிய மணி நேரங்களில் கனமழை வெளுத்து வாங்கும். மதுரைக்கு மிக அருகில் மழை பெய்யுது. சரியாக மாலை 5:30 மணி பார்த்தீங்கன்னா மதுரைக்கு மிக அருகே வாடிப்பட்டியில் மழை பெஞ்சிட்டு இருக்கு. வரக்கூடிய மணி நேரங்களில் மதுரை முழுவதுமே பரவலாக மழை கொடுக்கலாம். மதுரை, மேலூர், சிவகங்கை, மானாமதுரைக்கெல்லாம் வந்து மழை கொடுக்கலாம். பரமக்குடி, ராமநாதபுரம் மாவட்டம் மற்றும் தென் மாவட்டங்களில் இன்றைக்கி சில இடங்களில் நள்ளிரவு வரைக்கும் இடம் மாறி மழை பதிவாக போகுது. சரிங்களா? ஏன்னா இன்றைக்கி வந்து நம்ம அறிவித்ததாங்க, அதாவது வெயில் வந்து கொஞ்சம் இதமான வெயில் அடித்த கூட பாருங்கள். நேற்று வந்து வெயிலே அடிக்காமல் இருந்துச்சு சுத்தமாக. இன்றைக்கி வந்து வெயில் வந்து கொஞ்சம் அதிகமாகவே அடிச்சிருக்கு. ஏகப்பட்ட மாவட்டங்களில் இன்று அதிகமான ஒரு தரை வெப்பம் உயர்ந்திருக்கிறது. இதனால் இன்று இரவு ஏகப்பட்ட மாவட்டங்களில் தரை வெப்பம் உயர்வால் மழை மேகம் தன்னால் உருவாகி மழை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? எல்லாமே இன்று இரவு ரொம்ப கவனமாக இருங்க. மழை பெய்யும் போது கவனிக்க, மழை வருவது மழை கண்டிப்பாக வருங்க. ஆனால் மழை வரும்போதே எல்லாருமே கொஞ்சம் தயவு செய்து கொஞ்சம் கவனமாக இருங்க. மழை பெய்யும் போது சூறாவளி காற்று, மழை நெருங்கும் பொழுது உங்கள் மாவட்டங்களில் மழை வருவதற்கு முன்னாடி சூறாவளி காற்று பலமாக கொடுக்கும். அதாவது மழை நெருங்கும் போது அந்த மேகங்கள் எல்லாமே உங்கள் மாவட்டம் முழுவதும் அப்படியே படர்ந்து விடும், இருளாக மாறும். ஸோ அப்போ என்ன ஆகுனா, அடர்த்தியான மேகக்கூட்டங்கள் இருக்கும். இதனால் அந்த சூறாவளி காற்று மணிக்கு 70 முதல் 100 கிலோமீட்டர் வேகத்தில் ஒரு வலுவான ஒரு காற்றாக தான் இருக்கும். தயவுசெய்து மழை பெய்யும் போது சூறாவளி காற்று வலுவாக வீசலாம். இதனால் காற்று அடிப்பதை பற்றி யாரும் பயப்படாதீங்க. இது வந்து புயல்லாம் கரையை கிடக்காது. இது வந்து புயல் காற்று போல் அடிக்கும். இது வந்து கோடை மழை என்றாலே தரையில் இன்றைக்கி அதிகமாக வெயில் அடிச்சிருக்கு. ஸோ இதனால் அந்த தரை வெப்பத்தை குளிர்வித்து அந்த வெற்றிடத்தை நிரப்ப அந்த காற்று என்ன பண்ணுவோன்னா வானத்திலிருந்து பூமியை நோக்கி செலுத்தப்படும். ஸோ இதனால தான் அந்த அதிகமான காற்று வந்து வீசும். அப்பப்போ கொஞ்சம் கவனமாக இருங்க. சில இடங்களில் அமைதியாக மழை பெய்யும், சில மாவட்டங்களில் பல்வேறு மாவட்டங்களில் அதிகமாகவே காற்றுடன் மழை பெய்யும். எனவே ரொம்ப கவனமாக இருங்க. இடி மின்னல் இன்றைக்கி வந்து அதிகமாக வெப்பம் பதிவாக இருக்குது. இதனால் இடி மின்னல் எந்த இடத்திலும் பதிவாகலாம். டெல்டா, தென் மாவட்டம், வட மாவட்டம், மேற்கு உள் மாவட்டம் எந்த இடத்துல மழை பெய்தாலும் இடி மின்னல் திடீரென்று உருவாகுங்க. கவனமாக இருங்க. இன்று இரவு ரொம்ப கவனமாக இருங்க. வரக்கூடிய மணி நேரங்களில் மழை தீவிரமாக போகுது. மதுராந்தகம், செங்கல்பட்டுக்கெல்லாம் மழை இருக்குது. சென்னைக்கெல்லாம் மழை எதிர்பார்த்தோம். சென்னைக்கெல்லாம் நள்ளிரவு வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. நாளைக்கெல்லாம் அடுத்த 4 தினங்களுக்கு சென்னைக்கெல்லாம் மழை இருக்குது. இந்த காற்று சுழற்சி இன்றைக்கி வந்து நம்ம தமிழகம் நேர்கிழக்கு இருக்குங்க. நாளைக்கு நம்ம தமிழகத்தை விட்டு கொஞ்சம் அப்படியே வடக்காந்திரா அப்படியே வடக்காந்திரா, விசாகப்பட்டினம் அப்படியே போக போகுது. அப்படி போகும்போது என்ன ஆகுனா, அதிகமான நீராவி காற்று வந்து நாளை வந்து நம்ம தமிழகத்தில் அதிகமான தீவிரமான மழை வந்து கொடுக்க போகுது. எல்லா மாவட்ட மக்களும் கவனமாக இருங்க. இனி வரக்கூடிய மணி நேரங்கள் அறிவித்ததான். டெல்டா, தென் மாவட்டம் பல்வேறு இடங்களில் மழை பதிவாகும். கரூர், சேலம், நாமக்கல், பெரம்பலூர், கோயம்புத்தூர், சேலம், குறிப்பாக இந்த கிழக்கு மாவட்டம் திருவண்ணாமலை, திருக்கோவிலூர்,
நெய்வேலி, திட்டக்குடி, கும்பகோணம், கடலூர், புதுச்சேரி, திண்டிவனம், விழுப்புரம், விருதாச்சலம், சிதம்பரம், திருவண்ணாமலைக்கெல்லாம் கடுமையான மழை இருக்குது. இன்று இரவு கவனமாக இருங்க. கிருஷ்ணகிரி, தருமபுரிக்கு மழை நெருங்கிட்டு இருக்கு, மழை பெய்யும். ஈரோடு, மேற்கு மாவட்டம் எல்லா இடங்களுக்கும் மழை இருக்குது. மழை வலுவாக பெய்துவிட்டு பிறகு தூறல் மழை, சாரல் மழை பல மணி நேரங்களை விட்டு 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 ஒரு அடைமழை போல் பெய்யலாம். அதாவது வலுவான ஒரு மழை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன ஆகுனா அந்த மேகக்கூட்டங்கள் அப்படியே உடனே கலையாது. ஸோ அதனால் தூறல் மிதமான மழை தொடர்ச்சியாகவே கொடுக்கலாம். அதிக அளவு வரைக்கும் கூட கொடுக்கலாம் தூறல் மழை. கொஞ்சம் கவனமாக இருங்க. ஸோ அடுத்தடுத்த அறிக்கை தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம். இரவு ஒரு அறிக்கை வந்துக்கிட்டு இருக்கு. நன்றி, வணக்கங்க.